Now, the consequences of lack of understanding and corresponding action, number one, death entered the spirit of man. மனுஷன் பாவம் செய்ததனுடைய விளைவு என்ன தெரியுமா? முதலாவது விளைவு மரணம் என்பது மனுஷனுடைய ஆவிக்குள்ளாக வந்து விட்டது. மரணம் ஆவியை பிடித்தது. மரணம் ஆவியை பிடித்தது. இதுதான் பாவம். ஆதாம் செய்த கீழ்ப்படியாமையின் செயல். இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டதினால், நாமும் இன்றைக்கு நீங்களும் தேவனுடைய வார்த்தையை புரியாமல் செயல்படுவீர்களானால் அதனால் வரக்கூடியதான விளைவுகள் மிகவும் பயங்கரமாக இருக்கும். ஆகவே நாம் கவனமாக கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்வோம். முதலாவது நடந்ததான காரியம், மரணம் ஆவியை, மனுஷனுடைய ஆவியை பிடித்தது. Number 2, man suddenly became mortal. மனிதன் சாவுக்குரியவனாக அவன் மாறினான். Number 3, man became a servant of Satan. மூன்றாவதாக சாத்தானுக்கு, பிசாசுக்கு அடிமையாக மனுஷன் மாறினான். See what a tragedy. He became a servant, brother. He became a servant. என்ன ஒரு துயரகரமான நிலைமை பாருங்க. எப்படி இருந்ததான மனுஷன் இப்பொழுது அவன் அடிமையாக அவன் மாறிவிட்டான். Actually, why was man created? For exercising dominion. God breathed the breath of life. He personally did it. But look at this man. After the breath of life has gone inside, because of lack of understanding. See, if Adam had really understood, he wouldn't have listened to his wife. Even if Eve had given, he would have said, no, I don't want to die. He didn't understand what was the meaning of death. Today also many people don't understand the lake of fire. You don't understand, no? You don't understand. Okay, many people don't understand about eternity. Many people don't understand about being left behind. Many people don't understand about the tribulation. You got to understand, brother. Adam didn't understand. If he had understood, definitely he would have said no, he would have stopped it. Though he was not deceived, because he didn't understand, he took it lightly. So what happened? He became a servant of Satan. மனுஷனை தேவன் உண்டாக்கின போது எந்த நோக்கத்தோடு தேவன் மனுஷனை உண்டாக்கினார்? அவன் சகல தேவனுடைய கிரியைகளின் மேல் ஆளுகை செய்ய வேண்டும், அவன் ஆண்டு கொள்ள வேண்டும் என்றதான ஒரு நோக்கத்தோடு தான் தேவன் மனுஷனை உண்டாக்கினார். ஆனால் மனுஷன் செய்த காரியம் என்ன? அவன் செய்த செயலினாலே, அவன் செய்ததான புரிந்து கொள்ளாமல், தேவனுடைய வார்த்தையை அவன் புரிந்து கொள்ளாமல் அவன் செய்ததினாலே, ஏவாளே கொண்டு வந்து கொடுத்திருந்தாலும் ஆதாம் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? வேண்டாம், எனக்கு வேண்டாம், நான் மரிக்க மாட்டேன், நான் மரிக்க தயாராக இல்லை என்று அவன் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மிகவும் அசட்டையாக, மிகவும் லேசாக அவர்கள் எடுத்ததினாலே, அதை புரிந்து கொள்ளாததினாலே, கர்த்தருடைய வார்த்தையினை புரிந்து கொள்ளாததினாலே ஆதாம் தானும் அந்த செயலை செய்து அதன் விளைவாக அவன் இப்பொழுது அடிமையாக, பிசாசுக்கு அடிமையாக மாறினான். அவனுடைய நிலைமை பிசாசுக்கு அடிமையாக அவன் மாறிவிட்டான். இதுதான் அவன் செய்ததான காரியம். தங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும், ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமையினாலும் வஞ்சிக்கப்பட்டதினாலும், இந்த 2 காரியங்களினாலே தங்களுக்கு இருந்த யாவையும், தேவன் தங்களுக்கு கொடுத்ததான எல்லாவற்றையும் இழந்து பிசாசுக்கு அடிமைகளாக மாறினார்கள். The next point is a new nature entered man. It was not the nature of God. It was the nature of the enemy, which made him cruel, wicked. You'll find after that, every thought of man was wicked. That's what you'll find. God saw every thought of man was wicked. Man began to completely do what Satan wanted him to do because the nature of man changed. அதற்கு பிறகு 4வதாக சம்பவித்ததான காரியம் மனுஷனுடைய வாழ்வில், மனுஷனுக்கு நேரிட்ட காரியம் என்னவென்றால், அவனுடைய எண்ணம், அவனுடைய நினைவுகள் எல்லாமே மாறிவிட்டது. புதிய ஒரு நினைவு, புதிய இயல்புகள் மனுஷனுக்குள்ளாக வந்தது. அது எந்த இயல்புகள் என்றால், சாத்தானுடைய, பிசாசனுடைய இயல்புகள் உள்ளே வந்தது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டார். நித்தமும் பொல்லாது. அப்படியானால் புதிய இயல்புகள், புதிய இயல்புகள் என்ன? நல்ல எண்ணங்கள் அல்ல, பொல்லாத எண்ணங்கள், மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள், பிசாசினுடைய இயல்புகள், அவனுடைய தோற்றங்கள், அவனுடைய நினைவின் எண்ணங்கள், இவைகள் எல்லாம் மனுஷனுக்குள் புகுந்து விட்டது. மனிதனை தேவன் உண்டாக்கின போது அவனுக்கு இருந்ததான அந்த இயல்புகள் மாறி இந்த இயல்புகள், பிசாசினுடைய இயல்புகள், சாத்தானுடைய இயல்புகள் மனுஷனுக்குள் நுழைந்தது. And man started giving birth to children not for the glory of God but for the glory and joy of the devil. This was what happened, brother. How sad. All children born, how were they? Go to Genesis 6 verse 5.
Look at how the world changed. Every imagination of the thoughts of his heart was only evil continually. See, continually only evil. That is how the world changed, brother. Look at what lack of understanding can do, not only to Adam but to the entire generation which came after Adam. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அதற்கு பிறகு 5ஆவதாக நாம் பார்க்கிற காரியம் என்ன நடந்தது என்றால், மனிதன் பிள்ளைகளை பெற்றான். ஆனால் அந்த பிள்ளைகள் தேவனுக்கென்று அவைகள் பிறப்பிக்கப்படாமல் சாத்தானுடைய பிரியத்துக்காக, சாத்தானுடைய இன்பத்துக்காக, அதனுடைய பிரியத்துக்காக 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பிள்ளைகள் அவர்கள் சாத்தானுடைய பிரியத்துக்காக அவைகள் பிறந்தன இந்த உலகத்தில். தேவனுக்கென்று அவைகள் பிறக்கப்படாமல் அவைகள் சாத்தானுடைய இன்பத்துக்காக அவைகள் இந்த உலகத்திலே பிறக்கிறதாக இருந்தது. Man lost the legal right to approach God, and the worst part is suddenly Satan became the god of the world. That's what the apostle says, whom the god of the world has blinded the eyes of them that believe. Look at this, suddenly Satan becomes the god of this world, brother. And you know, man was continuously dictated by a spirit. You can find that in Ephesians chapter 2 verse 2, wherein in time past he walked according to the course of this world, according to the prince of the power of the air, the spirit that now worketh in the children of disobedience. Look at what a sad condition. A spirit started controlling men. It was controlling you also. See, Paul is telling you walked. You were also under that spirit. That spirit was controlling. What's the name of the spirit? Prince of the power of the air. How many of you know? Have you heard of this? Prince of the power. Is he there? Is he working? Then what are you doing? Today everybody taking it lightly, brother. Is he working? Huh? The spirit that now worketh. See, today people are not understanding the truth. The spirit that now worketh, he is called the prince of the power of the air. I think we have to have a teaching on this. People are taking it so lightly, and you're telling, I'm not getting sleep, I'm not getting this, I'm not getting that. Brother, he is working. My business is going on a loss, this is going on a loss, that is good. He is working. Now worketh. He started that day when Adam and Eve did not understand. And right now he is also working. Prince of the power of the air. Be careful. That's why this message is very powerful. That's why you should thank Jesus. Amen. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. அடுத்ததாக நடந்ததான காரியம் என்னவென்றால், மனுஷனுக்கு ஒரு புதிய பிரபு இல்லாவிட்டால் ஒரு புதிய ஆளுகைக்கு கீழாக மனுஷன் வந்து விட்டான். மனுஷன் அவனுடைய காரியமெல்லாம் மாறிவிட்டது. வசனத்திலே வாசிக்கிறோம், எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில், இன்றைக்கு ஆண்டவர் வசனம் என்ன சொல்கிறது, உங்களையும் சேர்த்து தான், இன்றைக்கு இருக்கிறதான நம்மையும் சேர்த்து தான் சொல்கிறது. எபேசியர் 2:2, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்தீர்கள். முற்காலத்திலே நீங்கள் வழக்கத்திற்கேற்றபடியாகவும் இப்பொழுது இன்றைக்கும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, எப்பொழுது ஆதாம் பாவம் செய்தாரோ அப்பொழுதே இந்த ஆவியானது கிரியை செய்ய துவங்கிவிட்டது. இப்பொழுதும் அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஒண்ணுமே கிரியை செய்யாத போல, என் பிசினஸ் பிரச்சனை வருது, எனக்கு தூக்கம் வரல, எனக்கு அந்த வியாதி வருது, எனக்கு இந்த பிரச்சனை வருது எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா அவன் கிரியை செய்கிறது, வசனம் சொல்லியிருக்கிறது, இப்பொழுது கிரியை செய்கிற கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நீங்கள் நடந்து கொண்டீர்கள். அப்படியானால் இப்பொழுது அந்த ஆவியின் பெயர் என்ன? ஆகாயத்து அதிகார பிரபு. அந்த பிரபுவானது இந்த ஒரு ஆளுகைக்குள்ளாக, அது கீழ்ப்படியாமையின் ஆவி, அந்த பொல்லாத ஆவி அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு கீழாக மனுஷன் வந்துவிட்டான். நாமும் அதிலே முற்காலத்திலே நாமும் அப்படியாக இருந்தோம் என்று அப்போஸ்தலன் சொல்கிறார்.